வணக்கம், நான் அபிராமி ஜெயார். மனநல பிரச்சனைகளை பொறுத்தவரையும் ஆரம்ப கால சிகிச்சைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இப்போ உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குது இல்லையா? உதாரணத்துக்கு காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி, வயிற்று வலி அப்படின்ற பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ஒரு 2-3 நாள் வீட்டிலேயே வைத்தியம் பார்ப்போம். அப்பயும் சரியாகலை அப்படின்னா ஒரு மருத்துவரை சந்தித்து மாத்திரைகள் எடுத்துக்குவோம். மாத்திரைகள் எடுத்த பிறகும் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மருத்துவரோட அறிவுரையோடு நம்ம வந்து ஒரு ரத்த பரிசோதனையோ இல்லை ஸ்கேனோ அப்படி எடுத்து மருத்துவரோட அறிவுரையில் என்னென்ன சிகிச்சைகள் மேற்கொள்ளணுமோ அது எல்லாமே வந்து தொடர்ந்து செய்வோம். ஆனால் மனநலத்தை பொறுத்தவரையும் ஆரம்பகால சிகிச்சைகள் அப்படின்றது பெரும்பாலான நபர்கள் வந்து எடுக்கிறது இல்லை. அது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா மனநல பொறுத்தவரையும் ஆரம்பகால அறிகுறிகள் அப்படிங்கிறது ரொம்பவே நுணுக்கமாக இருக்கும். அதை வந்து கண்டறிகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவால்கள் நிறைந்த விஷயம்தான். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் அதுக்கு சிகிச்சை வழங்குறது தான் ரொம்பவே ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. மனநலத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், எந்தெந்த வகையில் அதை பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபருக்கு மனநல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது அவரோட உணர்வுகள், ஆற்றல், சிந்தனைகள், செயல்பாடுகள், நடவடிக்கைகள் அப்படின்னு பல்வேறு கோணங்களில் பாதிப்புகள் ஏற்படும். அறிகுறிகள் இல்லை பிரச்சனைகளாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சில அறிகுறிகள் நான் சொல்கிறேன். அந்த அறிகுறிகள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை கவனிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதற்கான ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளணும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா தூக்கம். இப்போ சராசரியாக ஒரு நபருக்கு வந்து 6-8 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது. ஆனால் உங்களுக்கே வந்து 12 மணி நேரம், 15 மணி நேரம் இல்லை நாள் ஃபுல்லாக தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. தூங்கினாலுமே அந்த ஒரு சோர்வு அப்படிங்கிறதும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை, தெளிவு இல்லை தூங்கி எந்திரிச்சா அப்படின்னாலோ, இல்லை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குறேன், 5 மணி நேரம் படுத்திருக்கேன், சரியான தூக்கம் இல்லை அப்படின்னாலோ அது கவனிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பசி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு கடந்த 6 மாதத்தில் வந்து சில பேர் வந்து 15 கிலோ 20 கிலோ அப்படின்னு வந்து உடல் எடை குறைஞ்சிருப்பாங்க. அது வந்து நம்ம ஃபிட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே பெண்கள் கூட சில பேர் வந்து எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் 20 கிலோ குறையிறதா இருக்கட்டும், இல்லை 10-15 கிலோ அதிகமாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறத கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களாவே வந்து மனக்கவலையிலையோ இல்லை மனச்சோர்வுலையோ சாப்பிட்ற அளவை குறைச்சிருந்துருக்கலாம், இல்லை முன்பு சாப்பிட்டதை விட ரெட்டிப்பாக அதிகமாக பல நேரங்கள் சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஸோ அந்த பசி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிரச்சனையாக கருதணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் அவங்களோட நடவடிக்கைகள். இதுக்கு முன்னாடி வந்து வேலையில் வந்து ரொம்ப ஆர்வமாக பிடிச்சு ஈடுபாடோடு செஞ்சுருப்பாங்க. அவங்களோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களோட வேலையோட தன்மையே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும், முழுமையாக செயல்பட்டுருப்பாங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாவோ வாரங்களாவோ வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டாலோ, இல்லை வந்து வேலைக்கு இன்னைக்கு போகாமல் தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம் அதை யோசிக்கிறீங்களா, வேலைங்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்னா அதுவும் ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா அவருக்கு புகையிலை, ஆல்கஹால் பழக்கம், அந்த மாதிரி போதைப்பொருள் பழக்கம் இருக்கலாம். ஹார்ன்ஸ் எல்லாம் சில பேர் எடுத்துக்கிறாங்க. ஆனால் கடந்த சில வாரங்களாவோ இல்லை மாதங்களாவோ அந்த போதைப்பொருள் பழக்கம் வந்து அதிகமாகுது, எடுத்துக்கொள்கிற அளவும் சரி இல்லை ஃப்ரீக்வன்சி அடிக்கடி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு உடல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாவோ இருக்கிற பிரச்சனைனால தான் அந்த பழக்கம் வந்து அதிகமாக காணப்படும். இது எதுவுமே இல்லை, காரணமே இல்லாமல் எனக்கு ஏதோ ஒரு பயம், பதற்றம் இருக்குது, கவலை இருக்குது, சில நேரங்களில் எதுக்குடா இந்த வாழ்க்கை, என்னத்தை ஓடி நம்ம சம்பாதிக்க போகிறோம், எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள், சிந்தனைகள், சில நேரங்களில் விரக்தியில் தற்கொலை எண்ணங்கள், இந்த மாதிரி நமக்கு என்னன்றதே புரிஞ்சு கொள்ள முடியாமல் ஒரு எதிர்மறையான எமோஷன்ஸ், உணர்வுகள் ஏற்படுது அப்படின்னா கட்டாயம் அதுவும் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக தான் பார்க்கணும். ஸோ இப்போ நான் மேலே சொன்ன 5 அறிகுறிகளில் நீங்கள் ஏதேனும் இல்லை 1 இல்லை 2க்கு மேற்பட்ட அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு அதற்கான ஆலோசனை எடுக்கிறது மூலமா உங்களுக்கு பெருசாக ஊசி அந்த மாதிரி எதுவும் போட போகிறதில்ல. நீங்கள் ஆலோசனைக்கு வருவீங்க, என்னன்றது பேசி அதுக்கான காரணங்களை தான் ஆலோசனையில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, தேவைப்பட்டால் மாத்திரைகள் கொடுப்பாங்க. அது வந்து உங்களோட தீவிர பிரச்சனையை பின்காலத்தில் உங்களோட பின் விளைவுகளை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அது எப்படி வந்து பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ என்னன்னா, இப்போ இந்த இருக்க அறிகுறிகள்லாம் 3-6 மாதத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக இருந்து உங்களோட அன்றாட வேலைகளை பாதிக்கும் இல்லையா? இப்போ தூக்கமாக இருக்கட்டும், பசியாக இருக்கட்டும், இல்லை பணியிடங்களில் உங்களோட ஈடுபாடின்மையாக இருக்கட்டும், போதைப்பொருள் பழக்கமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மனச்சோர்வு, தற்கொலை எண்ணங்கள்லாம் உங்களோட அன்றாட வேலைகளான உங்களால் ஒரு பல் துளக்க முடியல, குளிச்சிக்க முடியல, வேலைக்கு போக முடியல, சாப்பிட்டுக்க முடியல, நீங்களாவே இருக்க முடியல அப்படின்ற எப்போ அந்த கண்டிஷன் வருதோ, அன்றாட வேலைகளை எப்போ பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு வருதோ அப்போ வந்து அது கட்டாயம்
கட்டாயம் கவனிக்கக்கூட ஒரு விஷயமா மாறும். இப்படி ஆரம்பகால சிகிச்சையை எடுத்துக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, தீவிர சிகிச்சையை குறைக்கலாம். இப்போ எங்ககிட்ட வர பல பேஷண்ட் சொல்கிறது என்னன்னா, ஒரு ஆரம்பத்தில் ஒரு 2-3 வருஷம் இப்படி தான்ப்பா இருந்தாங்க, நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம், அது லேசாக விட்டுட்டோம், அது இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அப்போ இப்போ வரும்போது அதுக்கான சிகிச்சை நம்ம கொஞ்சம் தீவிரமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ ஆரம்பத்திலே கொஞ்சம் மாத்திரைகளோட தேவை இருக்குது. சில நேரங்களில் தீவிர சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ECT கூட தேவைப்படுது. ஸோ அப்போ நீங்கள் முன்னாடியே அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ஆலோசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாத்திரையோட அளவை குறைச்சி நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தீவிர சிகிச்சையை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பள்ளி கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஆரம்பிச்சிருக்கலாம். அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களோட கல்வி பாதிக்குது. வேலைக்கு போனதுக்கப்புறம் வேலையில் கவனம் செலுத்த முடியல, ஈடுபடுத்த முடியல, அவங்களோட முழு ஒரு புரிதல் திறமையே இல்லாமல் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரே நிலைமையில் இருக்காங்க, ஒரே பிரச்சனை, பதற்றம், சோர்வுன்னு இருக்காங்க அப்படின்னா அதை கண்டுகொள்ளாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனப்பான்மை ஏற்பட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை இனிமேலாக மாறப்போகுது, இது எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது, ஒருவேளை நம்மளுக்கு இப்படியே மாறிடுச்சோ, இந்த நிலைமை மாறுமா இல்லையா அப்படின்னு பல எதிர்மறை எண்ணங்கள் ஏற்பட்டு கான்ஃபிடென்ட் லெஸ் ஆகிடுவாங்க. அதாவது அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை குறையும். அப்போ அந்த சிகிச்சையை ஆரம்பத்திலே எடுத்து ஓரளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து பணியிடத்துல நல்லா செயல்பட்டிருந்தாங்க, இல்லை படிப்பை சரியாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸு, செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லக்கூடிய விஷயம், இல்லை அவங்க மேலே அவங்களுக்கு இருக்க ஒரு பிடிப்பாக இருக்கட்டும், வாழ்க்கை மீது உள்ள ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக தானே இருக்கும். ஸோ அப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கு சரியான சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்குது. மனநலத்தை பொறுத்தவரையும் ஆரம்ப காலத்தில் சிகிச்சை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எதிர்காலத்தில் அவங்களோட பிரச்சனைகளோட தீவிரத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் பின்விளைவுகளின் மோசத்தை நல்லாவே குறைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கும் நான் சொன்னதில் ஏதோ ஒரு அறிகுறி இருக்குது, உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கோ அந்த அறிகுறி இருக்குது, நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கவனத்தில் கொண்டு அதற்கான ஆலோசனை எடுக்கிறதுல எந்த விதத்துலையும் தயக்கம் காட்டாதீங்க. நன்றி.